ஹாய் ஆல் வாங்க ஆரியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் லீஃப் ஸ்டிச்சு. லீஃபோட ஷேப் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். மேலே கீழே ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். நாம் ஆல்ரெடி இந்த லீஃபோட வீடியோவை சேனலில் அப்லோட் பண்ணியாச்சு. விருப்பம் இருக்கிறவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். மேலே ஐக்கானில் லிங்க் கொடுக்குறேன். இதே மாதிரி 4 டைப்ஸ் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே 2 டைப் தான் ப்ளவுஸில் யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு டைப் இது. செகண்ட் டைப் வந்துட்டு நம்ம இப்போ போட போகிறது. இதுக்கு நம்ம சில்க் த்ரெட்டு டபுள் ஸ்டாண்ட்ஸால் எடுத்திருக்கோம். ஸோ எண்டு நாட் போட்டுக்கலாம். எண்டு நாட் போட்டு நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம துலிப் பிராண்ட் நீடில் நம்பர் 14 தான் எடுத்துருக்குறோம். 14, 13 ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி 14 தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம ஸ்லாண்டிங்காக தான் ஸ்டிச்சஸ் எல்லாம் போட போகிறோம். மேலே எட்ஜில் இருந்து நம்ம த்ரெட்டை வெளியில் எடுத்துடலாம். எடுத்து நல்லா கிராஸில் ஒரு செயின் போட்டுடலாம். எந்த அளவுக்கு அந்த ஷேப்பில் கிராஸஸ் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ லாக் ஒன்று வச்சு அதை அப்படியே மேலே கொண்டு போயிட்டு ஒரு லாங் செயின், ஒரு குட்டி லாக், அதை அப்படியே கீழே கொண்டு வந்து ஒரு லாங் செயின், ஒரு குட்டி லாக், அப்படியே மேலே கொண்டு போயிருங்க. மேலே கொண்டு போய் ஒரு லாங் செயின், ஒரு குட்டி லாக். இந்த ஸ்டிச் வந்துட்டு ரொம்பவுமே ஈஸி. இதில் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நாட் வந்து எங்கே போடுறோம் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ நாட் போடுறத நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நம்ம மேலே ஸ்லாண்டிங்காக கொண்டு போகும்போது நாட் எங்கே போடணும் அப்படின்னா, நம்ம ட்ரா பண்ணியிருக்கிற லைனில் தான் போடணும். நம்ம இப்போ ஸ்டிச் பண்ண அந்த லாங் செயினுக்கு மேலே போடணும். அதே இது நீங்கள் கீழே கொண்டு வர்றீங்க அப்படின்னா அந்த லாங் செயினுக்கு கீழே வந்துட்டு நாட் போடணும். இப்போ நல்லா நோட் பண்ணுங்கள். ஒரு லாங் செயின், மேலே ஒரு நாட், அதை அப்படியே கீழே கொண்டு வந்து லாங் செயின், அந்த செயினுக்கு கீழே ஒரு நாட், அப்படியே மேலே கொண்டு போயிருங்க. ஒரு லாங் செயின், மேலே ஒரு குட்டி நாட். நாட் வந்துட்டு நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா நூல் வந்துட்டு மேலே தெரியும் அசிங்கமாக. ஒரு லாங் செயின், ஒரு குட்டி லாக், மேலே கொண்டு போயிருங்க. ஒரு செயின், தென் ஒரு லாக். இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இந்த லீஃப் வந்து எந்த இதில் யூஸ் பண்ணுவோம், ப்ளவுஸில் எந்த டிசைனில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நிறைய கொடி டிசைனில் தான் அதிகமளவு யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் நெட்டில் இல்லை ஆன்லைனில் எடுத்து பாருங்களேன். கொடி டிசைன் இருக்கிற ப்ளவுஸில் எல்லாமே மோஸ்ட்லி இந்த லீவ்ஸ் தான் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்டிச் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட், ரொம்பவே ஈஸியும் கூட. நம்ம இப்போ சுகர் பீட் வந்து அவுட்லைனில் கொடுக்க போகிறோம். அதுக்கு நார்மல் ஷூவிங் த்ரெட் வந்துட்டு கோல்டன் கலரில் எடுத்துருக்கேன். த்ரெட்டை வெளியில் எடுத்துக்கலாம். நீங்கள் அவுட்லைனில் பீட் தான் கொடுக்கணும் அப்படின்னுலாம் இல்லை. விருப்பம் இருக்கிறவங்க 2 லைனில் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி கூட கொடுக்கலாம். அதுவுமே நல்லா நீட்டாக இருக்கும். இல்லை நீங்கள் இதே கலர் சில்க் த்ரெட் வச்சுமே 2 லைன் அவுட்லைன் கொடுத்தா நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம சுகர் பீட் வந்துட்டு கொடுத்துக்கலாம். சுகர் பீட் எப்போவுமே 2 பீடாகவே வச்சு கொடுங்க. 2க்கு மேலே வச்சிங்க அப்படின்னா அது ஃப்ரேமில் எடுக்கும்போது லூஸாக இருக்கும். ஸோ லீஃபோட ஷேப் வந்துட்டு மாறும். நம்ம இப்போ சுகர் பீடு வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். சுகர் பீடு எப்படி ஸ்டிச் பண்ணலாம், அதாவது ஷேப்ஸ் எல்லாம் எப்படி கொண்டு வரலாம், சர்க்கிளில் எப்படி ஸ்டிச் பண்ணுறது, ட்ரையாங்கிள் எப்படி ஸ்டிச் பண்ணுறது, டேர்னிங் எப்படி பண்ணுறது, இந்த மாதிரி ஷார்ப்னஸாக எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிற எல்லாம் பற்றின டிப்ஸோட நம்ம வீடியோவில் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் இந்த வீடியோவுக்கு மேலே கொடுக்குறேன். விருப்பம் இருக்கிறவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சுகர் பீட் எல்லாத்தையுமே அவுட்லைனில் கொடுத்து முடிச்சாச்சு. எண்டு நாட் போட்டு த்ரெட்டை கீழே கட் பண்ணிடுங்க. பாருங்களேன், அழகாக நீட்டாக வந்துட்டு நமக்கு லீஃப் வந்துட்டு கிடச்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.